நடிகர் சித்தார்த் நடிகை அதித்தி ராவ் கல்யாணம் வந்து நேற்று ரொம்ப ரகசியமான முறையில் ஹைதராபாத்தில் நடந்திருக்கு. இது குறித்து வந்து சித்தார்த்தோ அதித்தி ராவோ வாயை தொடர்ந்து மூச்சு விடலை. எல்லாத்துக்கும் தான் முன்னாடி வந்து சோஷியல் மீடியாவில் அட்வைஸ் பண்ணுற சித்தார்த் வந்து ஏன் இந்த விஷயத்தை மறைச்சார், தன்னுடைய கல்யாண விஷயத்தை ஏன் மறைச்சார் அப்படிங்கிறது தான் சோஷியல் மீடியாவில் பெரிய டாக்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து நடிகர் சித்தார்த் வந்து பாய்ஸ் படத்தின் மூலமாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமானார். சங்கர் டைரக்ஷனில் அந்த படம் ஒரு 4 பேரில் ஒருத்தராக நடிச்சிருப்பார். அதில் தொடர்ந்து ஒரு நிறைய படங்கள் நடித்து ஒரு நல்ல நடிகராக முன்னுக்கு வந்தார். 2003ஆம் ஆண்டு மேக்னா நாராயணன் அப்படிங்கிற ஒரு பெண்மணியை வந்து காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு அவங்களோட அந்த திருமண வாழ்க்கைங்கிற ரொம்ப நாள் நீடிக்கலை. 2007ஆம் ஆண்டு அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அதற்கப்புறம் தொடர்ந்து படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை சமந்தாவோட ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பித்தார். ஸோ சமந்தாவோட கிசுகிசுக்கப்பட்டார். சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் காதல் ஏற்பட்டு அவங்க கல்யாணம் கன்ஃபார்ம் ஆனோன்னே அந்த காதலும் டனாலாச்சு. இந்த சூழ்நிலை தான் 2021ஆம் ஆண்டு தெலுங்குல வந்து மகாசமுத்திரம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தில் வந்து அதித்தி ராவ் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, சித்தார்த் ஹீரோவாக பண்ணியிருந்தார். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில வந்து அந்த படத்துக்கு அப்புறம் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டது. 2 பேரும் வெளியில் ஒன்றா சுற்ற ஆரம்பித்தாங்க. 2 பேருமே ஒருத்தர் காதலிக்கிறதா கிசுகிசுக்கப்பட்டது. அதை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக வந்து அவங்க 2 பேருமே தங்களுடைய சோஷியல் மீடியாவில் 2 பேரும் நெருக்கமாக இருக்க மாதிரி புகைப்படங்கள்லாம் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சுச்சுவேஷனில் இவங்க 2 பேருக்கும் உண்டான காதலை பற்றி அவங்க கிட்ட கேட்குறப்பெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதற்கிடையே நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காலம்பரை தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே இருக்கிற வனபத்திர சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு ரெங்கநாயக பெருமாள் கோவிலில் இவங்க 2 பேரோட கல்யாணம் நடந்தது. இந்த சமஸ்தானம் வந்து அதித்தி ராவோட தாய்வழி தாத்தா வீட்டோட சமஸ்தானம். ஏன்னா இவங்க வந்து ராஜ பரம்பரையை சேர்ந்த பொண்ணு அதித்தி ராவ். ஸோ அதனால் அந்த இடத்துல வச்சு தான் அந்த கல்யாணத்தை நடந்திருக்கு. இந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் போயிருக்காங்க. அப்படியே வந்து அவங்க போனவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் யாரையும் வந்து வெளியில் ரிலீஸ் பண்ணிட வேண்டாம், சோஷியல் மீடியாவில் போட்டுற வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று காலம்பரை ரொம்ப கல்யாணம் முடிஞ்சுது. இதை வந்து எப்படியோ தெலுங்கு மீடியாக்கள்லாம் ஸ்பெல் பண்ணி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. பட் யாரையுமே அந்த சமஸ்தானத்துக்குள்ள அனுமதிக்கலை. இருந்தாலும் வந்து அவங்க 2 பேருக்கும் திருமணம் நடந்தது வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க தெலுங்கு மீடியாக்கள்லாம். ஸோ 2 பேர் திருமணம் நேற்று முடிஞ்ச நிலையில் இந்த கல்யாணம் குறித்து 2 பேருமே வாய் துறக்காது ரொம்ப வியப்பாக இருந்தது. அதித்தி ராவும் வந்து இது 2வது கல்யாணம் தான். ஏற்கனவே வந்து 2009ஆம் ஆண்டு அதித்தி ராவுக்கும் சத்யதீப் மிஸ்ரா என்பவருக்கும் இடையே திருமணம் நடந்தது. இந்த காதல் திருமணம் வந்து ஒரு 4 ஆண்டுகள் தான் நீடிச்சது. 2013ஆம் ஆண்டு 2 பேரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அதித்தி ராவும் இப்போ வந்து கணவரை பிரிஞ்சு தனியாக இருக்காங்க. சித்தார்த்தும் மனைவியை பிரிஞ்சு தனியாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது அவங்களோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் இதை பகிரங்கமாக சொல்லிட்டு பண்ணால் இந்த மாதிரி அவரோட கான்ட்ரவர்சி ஏற்படாது. அவரை வந்து சித்தார்த்தை எப்போதுமே தமிழ் மீடியாக்கள் வந்து குட்டி கமலஹாசன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா எல்லா விஷயத்திலையும் கமலஹாசன் மாதிரியே போல்டாக பேசக்கூடியவர், டெக்னாலஜி பற்றி அதிகமாக பேசக்கூடியவர், சோஷியல் மீடியாவில் டெய்லி சித்தாந்தத்தை பேசக்கூடியவர். அப்படி இருக்கிற ஒரு நடிகர் சித்தார்த் வந்து ஏன் தன்னுடைய திருமணத்தை மறைச்சாரு, பெரிய கேள்விக்குறியா இருந்தது. இதை வந்து அவர் ஓப்பனாக சொல்லிட்டு பண்ணியிருந்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அவருக்கு பிடிச்சிருக்கு, அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு. அதே மாதிரி அதித்திக்கு பிடிச்சிருக்கு, அதித்தி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. இது 2 பேரோட தனிப்பட்ட விஷயம். இதை தெரிஞ்சுக்கிறதுல வந்து ரசிகர்களுக்கும் பப்ளிக்குக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இது மோர் அவங்களோட பப்ளிக் மேட்டர் அப்படிங்கிறதுனால அதை பகிரங்கமாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாக்கள் ரொம்ப பெருகினதுனால எல்லாரும் அது சம்மந்தமான ஒரு டாக் எதிர்பார்க்குறாங்க. அதுதான் நேற்று காலவத்துலேருந்து நைட்டு வரைக்கும் 10 எரிய தொடங்குச்சு. இது குறித்து வந்து சித்தார்த் இது வரைக்கும் விளக்கம் கொடுக்கல. இவங்க 2 பேரோட ஃபோட்டோவை போட்டு எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்டால் இந்த விஷயத்தை ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நன்றி.